ஸோ இந்த லிவர் டேமேஜ் வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்கு என்ன மாதிரியான வழிகள்? சோஷியல் மீடியா வந்து இதை போட்டால் லிவர் டீடாக்சிஃபை ஆகிடும், இதை குடிச்சிங்கன்னா லிவர் டீடாக்சிஃபை ஆகிடும், அப்படி ஒரு தௌசண்ட்ஸ் ஆஃப் ரெமெடிஸ் அப்படின்றது இருக்கும். நியாயமாக உன்னோட லிவரை நீ டீடாக்சிஃபை பண்ணணுமா அப்படின்னா பண்ணணுன்ற அவசியமே இல்லைப்பா. ஃப்ரூட் ஜூஸ் குடிக்கிறதுலே there should be limit. ஒரு நாளைக்கு ஒருத்தவங்க சராசரி 250 கிராம் ஃப்ரூட்ஸ் தான் எடுக்கணும், அதிகபட்சம். அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது. உடம்பு நமைச்சல் எடுக்க ஆரம்பிக்கும், பசி கம்மியாக எடுக்க ஆரம்பிக்கும், வாமிட்டிங்கு, லூஸ் மோஷன், இந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் வர ஆரம்பிக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லிவர் பெத்தாலஜி அப்படின்றது. நம்ம யார் இப்போ 10 லிட்டர் குடிக்கிறோம்? 3 லிட்டர் 4 லிட்டர் தாராளமாக குடிக்கலாம். நிறைய தண்ணி குடிச்சா கிட்னி சீக்கிரம் கெட்டு போயிடும். நீங்கள் சொன்ன மாதிரி பொம்பளை பிள்ளைங்க தண்ணி அடிக்கிற பிள்ளைங்களா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து நம்ம லிவரை வந்து நார்மல்சி கொண்டு வரணும் அப்படின்னா இந்த ரணகல்லி டீ அப்படின்றது குடிக்கும். FD Health வியூவர்ஸ்க்கு பெரிய ஹாய். நான் விஜே கிருஷ். இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக தீபா அருளாளன் மேம் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்ப்பா மேம், பொதுவாகவே வந்துட்டு இந்த லிவர் டேமேஜ் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இந்த லிவர் டேமேஜ் வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்கு என்ன மாதிரியான வழிகள், இல்லை இந்த லிவர் டேமேஜ் வராமல் லைக் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதை வந்து லிவர் டேமேஜ் பண்ணுது மேம்? பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னாப்பா லிவரில் டாக்ஸின்ஸ் அப்படின்னு அக்யூமுலேட் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு லிவர் பெத்தாலஜி அப்படின்றது வரது உண்டு. அப்போ அந்த லிவரை டீடாக்சிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? அதுக்கு நம்ம வந்து சோஷியல் மீடியா வச்சுனா இதை போட்டால் லிவர் டீடாக்சிஃபை ஆகிடும், இதை குடிச்சிங்கன்னா லிவர் டீடாக்சிஃபை ஆகிடும், அப்படி ஒரு தௌசண்ட்ஸ் ஆஃப் ரெமெடிஸ் அப்படின்றது இருக்கும். நியாயமாக உன்னோட லிவரை நீ டீடாக்சிஃபை பண்ணணுமா அப்படின்னா பண்ணணுன்ற அவசியமே இல்லைப்பா. நம்ம உடம்புல இருக்க ஒவ்வொரு உறுப்பும் தன்னைத்தானே சுத்தப்படுத்தி கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டி அப்படின்றது அதுங்களுக்கு இருக்குது. நீ அதை சும்மா நோண்டி அதுக்கு தொந்தரவு கொடுக்காம இருந்தால் மட்டும் போதும். நீ எப்படி நோண்டி தொந்தரவு கொடுப்ப? ஆம்பளை பசங்க என்ன பண்ணுவாங்க? தண்ணி அடிப்பாங்க. அநியாயமா இருக்கு. அது ஆம்பளை பசங்க மட்டும் பொம்பளை பசங்க தண்ணி அடிக்கிற அளவுக்கு நம்ம இது வந்து இன்னும் டெவலப் ஆகலப்பா. எங்கேயோ ஆன் அண்ட் ஆஃப் அங்க 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 அப்படிதான் இருக்கு. இது அப்படியே கும்பலா இருக்கு இல்லையா? ஆம்பளை பிள்ளைங்க கும்பலா கூட்டமா சேர்ந்து தண்ணி அடிக்கிறாங்க இல்லையா? அதுக்கு மேல வந்து பாருங்க, பீர் குடிச்சா நான் வந்து கலர் ஆவேன், எனக்கு வந்து நல்ல ஒரு வெயிட் வரும் அப்படின்லாம் சொல்றாங்க. சரி, ஓகே, அது வந்து நெக்ஸ்ட். இப்போ இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து ப்ராசஸ் பண்ணுறது லிவர் தான். இப்போ பொம்பளை பிள்ளைங்க அப்படின்னா அதுங்க ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது இல்லை, அதுங்க ஃப்ரூட் ஜூஸ் குடிக்குங்க இல்லையா? ஃப்ரூட் ஜூஸ் குடிக்கிறதுனால என்ன, அப்படி மிஞ்சி சாப்பிட்டு இந்த ஃப்ரூட் பீர் குடிக்கிறாங்க இல்லையா? இந்த ஃப்ரூட் ஜூஸ் குடிக்கிறதுனால என்ன, அவங்க ரொம்ப கலர் ஆகிடுவாங்க, அவங்க ரொம்ப அழகாகிடுவாங்க அப்படின்னு அவங்களுக்கு நினைப்பு இல்லைங்களா? உண்மை, அந்த ஸ்கின் கொஞ்சம் க்ளோ ஆகும். ஆனால் அந்த ஃப்ரூட் ஜூஸ் குடிக்கிறதுலேயே there should be limit. ஒரு நாளைக்கு ஒருத்தவங்க சராசரி 250 கிராம் ஃப்ரூட்ஸ் தான் எடுக்கணும், அதிகபட்சம். அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது. இப்போ அதுக்கு மேலே எடுத்தால் என்ன ஆகும்? ஃப்ரூட்ஸை வந்து ப்ராசஸ் பண்ணுறதும் லிவர் தான். ஏறக்குறைய 500க்கும் மேற்பட்ட வேலைகளை செய்யறது நம்மளோட கல்லீரல். நம்மளோட உடல்லையே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியஸ்ட் ஆர்கன் எது அப்படின்னா நம்மளோட கல்லீரல். 1.5 கிலோ இருக்கு, 500க்கும் மேற்பட்ட வேலை செய்யுது. அப்போ அதுக்கு எவ்வளோ நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆனால் நம்ம அதுக்கு முக்கியத்துவமே கொடுக்க மாட்டோம். இந்த மாதிரி தண்ணி அடிக்கிறது, ஃப்ரூட் ஜூஸ் குடிக்கிறது தப்பு இல்லை தம்பி. 2 லிட்டர் ஜூஸ் குடிப்பாங்க ஒரு பிள்ளை, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஐம் ஒன்லி ஆன் ஃப்ரூட் டயட் அப்படின்னு சொல்லிட்டு 2 லிட்டர் ஜூஸ் குடிக்கும். அந்த 2 லிட்டர் ஜூஸ் குடிக்கும்போது என்ன ஆகும்? அந்த கல்லீரல் பாவம் தடுமாறும், அதெல்லாம் வேலை செய்ய முடியாது. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அது என்ன ஆகுது? ஃபேட்டி லிவர், அந்த கல்லீரலில் கொழுப்பு போய் அக்யூமுலேட் ஆகுது. ஓகேங்களா? காய்கறி 1.5 கிலோ காய்கறி கூட நீ சாப்பிடலாம், தப்பு இல்லை. ஆனால் பழம், காய்கறியும் ப்ரொடெக்டிவ் ஃப்ரூட்டு தான், பழங்களும் ப்ரொடெக்டிவ் ஃபுட் தான். நம்மளை நோய் இல்லாமல் காப்பாற்றக்கூடிய உணவுகள் அப்படின்னு சொன்னால் பழமும் காய்கறியும் தான். இப்போ நீ சாப்பிட்ற அரிசி சாதம், நீ இட்லி தோசை பூரி சப்பாத்தி எது சாப்பிட்டாலும் அது கார்போஹைட்ரேட்ஸ், அது வந்து எனர்ஜி கிவிங் ஃபுட். இப்போ நீ காலையிலேருந்து என் கூட பேசிட்டு இருக்க, இதுக்கு எனர்ஜி தேவை, அதுக்கு அது. நீ ப்ரோட்டீன்ஸ் புரதங்கள் எடுக்கிற அப்படின்னா அது பாடி பில்டிங் ஃபுட். ஆனால் ப்ரொடெக்டிவ் ஃபுட் எது அப்படின்னா பழமும் காய்கறியும் தான். ஆனால் அந்த பழத்தையும் லிமிட்டாக தான் எடுக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம முன்னமே சொன்ன மாதிரி நம்மளோட கல்லீரல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ருக்டோஸ் டி நோவோ லைப்போஜெனசிஸ் அப்படின்ற மெத்தடாலஜியில் அதை வந்து ப்ராசஸ் பண்ணுது. அப்போ நீ அதை வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது அதுவும் வந்து கல்லீரலில் கொழுப்பு, ஃபேட்டி லிவர் அப்படின்றது கொண்டு வரும். கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3 ஃபேட்டி லிவரில் நம்ம பார்ப்போம். லேடிஸ்லாம் வந்து சொல்லுவாங்க, மேடம் இதெல்லாம் தண்ணி அடிக்கிறவங்களுக்கு தானே வரும், எனக்கே வந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க நிறைய பேர். அது எதனால் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட லிப்பிட் மெட்டபாலிசம், ஃபேட் மெட்டபாலிசம் பாடியில் இம்பேர்மெண்ட் இருக்குது அப்படின்னாலும், இன்சுலின் எதிர்ப்பு தன்மை அதிகமாக இருக்குது அப்படின்னாலும், இந்த மாதிரி தேவையில்லாத சில பல விஷயங்கள்னாலே அது வர்றது அப்படின்றது உண்டு. இப்போ காரணம் தெரிஞ்சிச்சு இல்லைங்களா? சரி, இப்போ வந்துடுச்சு. இது என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு ஃபேட்டி லிவராக இருக்கும். அது எப்படி ஸ்டேஜ் வந்து அட்வான்ஸ் ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபேட்டி லிவராக இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்டியேட்டோ ஹெப்படைட்டிஸ் அப்படின்ற ஸ்டேஜ் போகும். ஃபேட்டி லிவர் வந்து ஆல்கோலிக் ஃபேட்டி லிவர், நான் ஆல்கோலிக் ஃபேட்டி லிவர், அதுக்கப்புறம் ஸ்டியேட்டோ ஹெப்படைட்டிஸ் அப்படின்ற ஸ்டேஜுக்கு போகும். அதுக்கப்புறம் சிரோசிஸ் அப்படின்ற ஸ்டேஜுக்கு போகும். அந்த சிரோசிஸ் ஸ்டியேட்டோ ஹெப்படைட்டிஸ்லேருந்து கூட ரிவர்ஸ் கொண்டு வரலாம். சிரோசிஸ்னால் கல்லீரல் சுருங்க ஆரம்பிக்கும், சுருங்க ஆரம்பித்து அதில் நோட்ஸ் வரும். நோட்ஸ்னால்
குட்டி குட்டி கட்டிகள் மாதிரி மைக்ரோ நோடுலர் மேக்ரோ நோடுலர் பெரிய கட்டி குட்டி கட்டி பெரிய கட்டி குட்டி கட்டி கல்லீரல் அப்படியே சுருங்கி போயிடும். கல்லீரல் வேலை செய்யாது. கல்லீரல் செய்கிற 500 வேலையும் உடம்புல அப்படியே தடப்பட்டு நின்றுடும். வயிறு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இவ்வளோ பெருசாகிடும். அந்த மாதிரி பேஷண்ட்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. அது அசைட்டிஸ் அப்படிம்பாங்க. வயிறு இவ்வளோ பெருசாகிடும். மூஞ்சி குறுகி இந்த குருவி மூஞ்சி மாதிரி குட்டியூண்டு மூஞ்சாயிடும். வயிறு இவ்வளோ பெருசாகிடும். அந்த நீரை டெய்லி ஆஸ்பிரேட் பண்ணி எடுப்பாங்க. திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா ஊற்று தண்ணி மாதிரி எடுக்க ஊற்று தண்ணினா என்னன்னு தெரியும்ல, எடுக்க வந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி வந்துடும். அப்போ விளையாட்டா ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டாலும் பிரச்சனை. நான் வந்து ரொம்ப சோகத்தில் இருக்கேன், கஷ்டத்தில் இருக்கேன், ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டாலும் பிரச்சனை. இன்னும் கொஞ்சம் சோகத்தையும் கஷ்டத்தையும் நம்ம அனுபவிக்க வேண்டும். ஆமாம், கொடுத்துட்டு போயிடும். அப்போ இந்த மாதிரி எல்லாம் காம்ப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் நம்மளுக்கு அப்பியர் ஆக ஆரம்பிக்கும். உடம்பு நமைச்சல் எடுக்க ஆரம்பிக்கும், பசி கம்மியாக எடுக்க ஆரம்பிக்கும், வாமிட்டிங்கு, லூஸ் மோஷன், இந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் வர ஆரம்பிக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லிவர் பெத்தாலஜி அப்படின்றது. இதில் இன்னும் நிறைய இருக்குது. பட் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஃபேட்டி லிவர், இந்த லிவர் பெத்தாலஜி வரைக்கும் சொல்லலாம். மேம், ஃபேட்டி லிவர் வந்துட்டு 2 டைப்பாக பிரிக்கலாம் அப்படின்னு ஒன்று சொன்னீங்க இல்லையா, ஆல்கஹாலிக் அண்ட் நான் ஆல்கஹாலிக். இதுக்கான சிம்டம்ஸ் எப்படி இருக்கும்? ஸோ ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவராக இருந்தால் சிம்டம்ஸ் என்னவா இருக்கும், நான் ஆல்கஹாலிக்காக இருந்தால் சிம்டம்ஸ் என்னவா இருக்கும்? பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேட்டி லிவர் பெருசு சிம்டம்ஸே கொடுக்கறது இல்லை. இப்போ லேடிஸ்க்கு ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர்னா அவங்களுக்கு சிம்டம்ஸ் லைட்டாக வந்து வாமிட்டிங் அதெல்லாம் வருதுனால அவங்களுக்கு தெரியாது. அவங்க அதை ஹேங் ஓவர் நினச்சிப்பாங்க இல்லைங்களா. ஆனால் இந்த நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் வந்து கொடுக்கறது இல்லை. ஸ்டேட்டோ ஹெப்படைட்டிஸ் ஸ்டேஜில் கொஞ்சம் அப்டமினல் பெயின் வரும், வயிறு சார்ந்த வலி, கொழுப்பான வஸ்துக்கள் செரிமானம் ஆகாமல் இருக்கிறது. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் காமாலை இந்த மாதிரியெல்லாம் வரும். டாய்லெட் போகிறது வந்து பார்த்திங்கன்னா கிளே ஸ்டூல்ஸ் அப்படிம்பாங்க. இந்த களிமண் மாதிரி வெள்ளையாக மோஷன் போகிறது, உடம்பு இந்த கன்ஜங்டிவா எல்லாம் மஞ்சள் ஆகுது, அதான் இந்த காமாலையினோட அறிகுறிகள் அதெல்லாம் வர ஆரம்பிக்கும். முக்கியமாக இன்டைஜஷன் வரும், கொழுப்பான வஸ்துக்கள் சரியாமல் போகிறது, இதெல்லாம் வரும். பட் இது வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டே இருக்கவங்களுக்கு அதனோட சிம்டம்ஸும் பெருசாக தெரியாது. ஒரு ஸ்டேஜில் வலி ஜாஸ்தி கொடுக்க ஆரம்பிக்கும். அந்த வீக் வந்து அதாவது வயிறு வந்து பெருசாக வீங்க ஆரம்பிக்கும். இந்த அசைட்டிஸ்லாம் போயிடுச்சு, நோடுலர் சிரோசிஸ்லாம் போயிடுச்சு அப்படின்னா வலி, அந்த வயிறு வீக்கம், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு அட்மிட் பண்ணி ட்ரீட் பண்ணுற மாதிரி வரும். கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகும்போது தான் தெரியும். ஜஸ்ட் ஃபேட்டி லிவரில் பெருசாக சிம்டம்ஸ் தெரியறதில்ல அப்படின்னு சொல்லணும். மேம், இப்போ நார்மலாகவே வந்துட்டு ஒரு சராசரி மனிதன் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நாளில் இவ்வளோ லிட்டர்ஸ் ஆஃப் தண்ணி குடிக்கணும். அவங்களோட ஒர்க்கு ஏற்ற மாதிரி, அவங்களோட ஸ்ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரி. அதிகமாக தண்ணி குடிக்கிறதுனாலையும் பிரச்சனை வருதுங்கிற மாதிரி சொல்கிறாங்களா? அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கா? அப்படிலாம் இல்லைப்பா. அது வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர் சொல்லிவிட்ட ஒரு மித் அப்படின்னு சொல்லலாம். உண்மை என்ன அப்படின்னா, நம்ம அளவுக்கு அதிகமாக தண்ணி குடிக்கும் போது டைல்யூஷனல் ஹைப்போநாட்ரிமியா அப்படின்னு ஒரு கண்டிஷன் வரும். அது வந்து 10 லிட்டருக்கு மேலே குடிச்சா, நம்ம யார் இப்போ 10 லிட்டர் குடிக்கிறோம்? 3 லிட்டர் 4 லிட்டர் தாராளமாக குடிக்கலாம். நிறைய தண்ணி குடிச்சா கிட்னி சீக்கிரம் கெட்டு போயிடும் அப்படின்லாம் வேற சொல்லுவாங்க. அதெல்லாம் வேற அது மித்தாவே இருக்குல்ல. அது மித்து தான், அது உண்மை கிடையாது. தண்ணி வந்து அளந்து குடிக்கணும், இல்லைன்னா கிட்னிக்கு நிறைய வேலை நீ கொடுப்ப அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி மூளைக்கு நிறைய வேலை கொடுப்ப நீ படிக்காதுன்னு சொல்லணும் இல்லையா? அப்படி சொல்ல மாட்டாங்க, இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. அது எதுவும் உண்மை கிடையாதுப்பா. அது 10 லிட்டர் 12 லிட்டர் அப்படிலாம் குடிக்கிற அப்படின் போது டைல்யூஷனல் ஹைப்போநாட்ரிமியா அப்படின்ற ஒரு கண்டிஷன் வரும். அவ்வளோ யாரும் குடிக்கிறது இல்லை இல்லைங்களா. ஸோ நார்மலாக குடிக்கிற தண்ணி இப்போ 4 லிட்டரோ 3 லிட்டரோ அது பிரச்சனை இருக்கு, குடிக்கலாம். இந்த லிவர் ப்ராப்ளம் இருக்கவங்க என்ன மாதிரியான ஃபுட்ஸ் வந்து இன்டேக் பண்ணலாம், என்ன மாதிரியான ஃபுட்ஸ் இன்டேக் பண்ணவே கூடாது? பொதுவாக லிவர் பெத்தாலஜி இருக்கு அப்படின்னா அந்த அளவுக்கு அதிகமான ஃப்ரூட்ஸ் எடுக்கக்கூடாது. எண்ணெய் வந்து லிமிட்டாக எடுக்கணும். எங்கள் வீட்டில் வந்து தென்னந்தோப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து எண்ணெயிலே குளிப்போம், எண்ணெயிலே பொருளுவோம். இந்த ஒரு இதில் ஜோதிகா மேடம் அப்படியே இட்லி மேலே ஊற்றுவாங்க பாருங்க, அந்த மாதிரி ஊற்றி குளிப்போம் அப்படிலாம் செய்யக்கூடாது. ஓகேங்களா. நம்ம வந்து எண்ணெயிலையும் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குப்பா. எவ்வளோ நல்ல விஷயம் இருக்கு அப்படின்னாலும் எவ்ரிதிங் ஷுட் பி இன் எ லிமிட். அதர்வைஸ் இட் வில் கிரியேட் அ மேஜர் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த லிப்பிட் மெட்டபாலிசம் இம்பேர்மெண்ட் இருக்குது அப்படின்றவங்க ஒரு நாளைக்கு 4 டீஸ்பூன் எண்ணெய் தான் கொடுக்கணும். இன்சுலின் எதிர்ப்பு தன்மை காரணமாக இருக்கா, மாம்சத்தை குறைக்கணும், நார் சத்தை அதிகப்படுத்தணும், அதிகப்படியான மன உளைச்சலை குடிக்கணும், தண்ணி அடிக்கிறத குறைக்கணும். ஓகேவா. பம்பு தண்ணி இல்லை, இந்த தண்ணி. பொம்பளை பிள்ளைங்க ஜூஸ் நிறைய குடிக்கிறத குறைக்கணும். குடிக்கலாம், அளவோட குடிக்கணும். ஃப்ரூட்ஸாக சாப்பிட்றது பெஸ்ட்டுப்பா, அப்படி எடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாருங்க, இதுக்கு நிறைய ஹெர்பல் பேஸ்ட் மெடிசன்ஸ் அப்படின்றது இருக்குதாம்பா செய்யுது. ஹெர்பல் பேஸ்ட் மெடிசன்ஸ் அப்படின்னா அந்த நம்ம லிவரை டீடாக்சிஃபை பண்ணணும்னா, நீ தான் டாக்ஸிஃபை பண்ண, அதை டீடாக்சிஃபை பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு ரெமெடி இருக்கு. அது வந்து என்ன அப்படின்னா இந்த ரணகல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. ரணகல்லி, இந்த ரணகல்லியை வந்து நம்ம வந்து பிரயோஃபைலம் பின்னேட்டம் அப்படிம்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கை மாதிரி இருக்கும், கை அளவுக்கு இவ்வளோ பெரிய இலையாக இருக்கும். எந்த பகுதியை நட்டு வச்சாலும் அது வரும். நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம்னு நினைக்கிறேன் இதை பற்றி. ஆமாம், அந்த ரணகல்லி எந்த பகுதி ஒரே ஒரு இலையை நட்டு வச்சேன்னா கூட அது அழகாக அந்த இலையிலேருந்து நோட்ஸ் வந்து செடியாக வளர ஆரம்பிச்சிடும். மாடியிலலாம் ஈஸியாக வளர்க்கலாம், தோடி இங்கே கூட இங்கே வளர்க்கலாம். ஓகேங்களா. அந்த மாதிரி ரணகல்லி நம்ம வாங்கி வச்சுட்டு அது என்ன பண்ணோம், ஒரு நாளைக்கு ஒரே ஒரு இலையை எடுத்துக்கணும். ஒரே ஒரு இலையை எடுத்து அதை ஒரு டீ போட்டுக்கலாம்.
ஒரு 4 மிளகு கொட்டை போட்டு அதில் வந்து பாருங்கள் தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஹனி போட்டு அந்த டீ நம்ம வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த மாதிரி லிவர் பெத்தாலஜி இருக்கவங்க, லிவர் பெத்தாலஜி இல்லை எனக்கு வருமான்ற டவுட் இருக்குது, ஏன்னா நான் ஏகப்பட்ட தண்ணி அடிச்சிருக்கேன், ஏகப்பட்ட ஜூஸ் குடிச்சிருக்கேன். இப்போ அந்த பொம்பளை பிள்ளைங்க பார்க்குறாங்கன்னா ஏகப்பட்ட ஜூஸ் குடிச்சிருக்கேன். நீங்கள் சொன்ன மாதிரி பொம்பளை பிள்ளைங்க தண்ணி அடிக்கிறது இல்லையா, தண்ணி அடிக்கிற பிள்ளைங்களா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து நம்ம லிவரை வந்து நார்மல்சி கொண்டு வரணும் அப்படின்னா இந்த ரணகல்லி டீ அப்படின்றது குடிக்கணும். புரியுதுங்களா? இதை வந்து இதுதான் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி இதுக்கு வந்து உவர்ப்பு தன்மை இருக்கும், கொஞ்சம் லைட்டாக உப்பு கறிக்கிற மாதிரி இருக்கும், அமிலத்தன்மை அந்த விறுவிறுன்ற மாதிரி லைட்டாக இருக்கும், பட் மேஜராக எந்த டேஸ்ட்டும் இருக்காது. இந்த டீ ஒரு ஆல்டர்னேட் டேஸில் நம்ம குடிச்சிட்டு வரும்போது உங்களுக்கே டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை குடிச்சிட்டு வரும்போது நார்மல்சி வரும். இது எப்படி அப்படின்னா இதை வந்து எலிகளுக்கு கொடுத்து ரிசர்ச் பண்ணி பார்த்தாங்க. 2015 2017 ஒரு முறை ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது அதில் கொடுத்துருக்காங்க எலிகளுக்கு கல்லீரல் சார்ந்த பிரச்சனையை ஏற்படுத்தினாங்க. எத்தனால் கொடுத்து ட்ரிங்க்ஸ் நிறைய கொடுத்து அந்த குழந்தைங்களுக்கு அந்த கல்லீரல் சார்ந்த பிரச்சனையை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் இந்த ரணகல்லியினோட சாறு கொடுக்கும்போது அது என்ன ஆச்சு அப்படின்னா அந்த கல்லீரல் வந்து அழுக ஆரம்பிச்சிருக்கு, சிரோசிஸ் வர ஆரம்பிச்சிட்டு இருக்கு. அந்த சிரோசிஸ் வந்த லிவர்னோட திசுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹெப்படோஜெனிசிஸ் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா உருவாக ஆரம்பிச்சிருக்கு. வள்ளிக்கு வால் கட்டாச்சுன்னா திருப்பி வால் முளைக்கும், பார்த்துருக்கீங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இதுக்கு புதுசாக அந்த செல்கள் புதுசாக வந்ததை அவங்க கண்டுபிடிச்சாங்க. ஆனால் ஸ்டில் ரிசர்ச்சஸ் நிறைய தேவைப்படுது, மனுஷங்களுக்கு அந்த அளவுக்கு வருமானது தெரியாது. அப்போ அதில் ஒரு விஷயம் வந்து கண்டுபிடிச்சாங்க, இதுக்கு ஹெப்படோ ப்ரொடெக்டிவ் எஃபெக்ட் இருக்கு அப்படின்னு. அப்போ அது வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு இதுவும் சொல்லலாம். அது என்னன்னா நம்ம கொத்தமல்லி இருக்குது பார்த்தீங்களா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா, எலுமிச்சம்பழம், ஒரு எலுமிச்சம்பழத்தை 4 கட் பண்ணி ஒரு பகுதி, இதை வந்து போட்டு ஒரு கிளாஸ் நல்ல டேஸ்ட்டாகவே குடிங்க. ஒரு 4 ஐஸ் க்யூப்ஸ் போடுங்க, ஒரு கிளாஸ் ஐஸ் வாட்டர் ஊற்றுங்க, நல்ல ஹனி போடுங்க, நல்லா அடிச்சு அது ஒரு ஜூஸ். அதுல போடும்போதே கொஞ்சம் சீரகம் 4 மிளகு போட்டுக்கணும், சளி பிடிக்காது. இதை நம்ம குடிச்சிட்டு வரோம் அப்படின்னா இது எவ்வளவு நாள் குடிக்கணும் அடுத்து நீங்க கேட்கணும் இல்லையா? அதுக்கு முன்னாடி தான் நீங்களே சொல்றீங்க. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா தம்பி ஒரு 21 நாள் குடிக்கணும். ஓகே, இது குடிக்கும்போது அதுக்கப்புறம் குடிச்சா என்ன ஆகும் தேவையில்லை. அப்ப இந்த 21 டேஸ் ரெகுலரா எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த லிவர் டீடாக்சிஃபிகேஷன் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அதுவே அதை சுத்தப்படுத்திக்கோ, நீ அதுக்கு மேல அதை கச்சா முச்சான்னு எடுத்து வச்சிருக்க, சோ நீ தான் அதை சுத்தப்படுத்த மட்டும் கொஞ்சம் அவ்வளவுதான். இதுல ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணாலே போதும்ப்பா. அந்த லிவர் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளிகேஷன் இல்லாமல் அதோட 500 வேலை அது சூப்பராக செய்யும். நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் திரும்பி இருந்தால் சரி அப்படின்னு சொல்லிக்கலாம்ப்பா. சூப்பர் மேம். எனக்கு தெரிஞ்சு இந்த இன்டர்வியூக்கு அப்புறம் நிறைய பேர் கொத்தமல்லி புதினா, இன்னொரு பக்கம் ரணகல்லி, இதை வந்து நிறைய பேர் தேடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் தொடர்ந்து வேறு டாபிக் பேசுவோம் மேம். நன்றி. நன்றி.